இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, அதுவும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து வந்திருந்தது. ஐஓபி பேங்க்லேருந்து நமக்கு கிரெடிட் கார்டு வந்து ப்ரீ அப்ரூவ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வந்ததுன்னா உடனே எடுத்த உடனே கண்ணை மூடிட்டு வந்து கிளிக் பண்ணிடாதீங்க. ஸோ இதோட லோகோவை கிளிக் பண்ணி இது வந்து ஐஓபி பேங்க்லேருந்து தான் வந்திருக்குதா அது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீ அப்ரூவ்ட் அப்படின்னு மெசேஜ் வந்துருக்குது. ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். எனக்கு கார்டோட லிமிட் வரைக்கும் வந்து எனக்கு காமிக்கவும் செஞ்சது. இப்போ இதுக்கு நான் எப்படி அப்ளை பண்ணேன் இதை பற்றின டீட்டெயிலை ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான கிரெடிட் கார்டு ஆஃபர் பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐஓபி பேங்க்கில் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் ரேண்டமாக இந்த மாதிரி ஒரு சில செலக்டட் கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரீ அப்ரூவ்ட் ஆஃபர் வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபர் மெசேஜ் வந்தது அப்படின்னா ஜஸ்ட்டு 3 ஸ்டெப்பில் உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் ஆகி கைக்கே வந்துடும். ஃபிசிக்கல் கார்டு வரதுக்கு மட்டும்தான் 7 days ஆகும். உங்களுக்கு ஆன்லைனில் கிரெடிட் கார்டு வந்து ஆக்டிவேட்டட் ஆயிரும். மற்றபடி நீங்கள் டேரெக்டாக வெப்சைட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸ் பெருசாக இருக்கும். வெரிஃபிகேஷன் எல்லாம் கம்ப்ளீட்டட் ஆகிறதுக்கு டைம் டிலே ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ அப்ரூவ்டுக்கும் டேரெக்டாக அப்ளை பண்ணுற கிரெடிட் கார்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து லைவாகவே உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்கர் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் யூ ஆர் ப்ரீ அப்ரூவ்ட் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கிரெடிட் கார்டு ரெடி அப்ளை இன் 3 ஈஸி ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து காமிச்சது. அதாவது ஜஸ்ட் 3 ஸ்டெப்பில் ப்ரீ அப்ரூவ்ட் ஆயிருந்ததுன்னா ஜஸ்ட் 3 ஸ்டெப்பில் உங்களுக்கு கார்டு கிடச்சிரும். இது நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது ஸ்டெப்ஸ் வந்து பெருசாக வரும். நிறைய டீட்டெயில் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஐஓபி பேங்க்கில் நான் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். நமக்கு மோஸ்ட்லி ரிஜெக்டட் தான் இருந்தது. அதே மாதிரி வந்து டேரெக்டாக பிரான்ச்சுக்கு போய் அப்ளை பண்ணும்போதும் அப்ளிகேஷன் அவங்களே எங்கேயாவது தூக்கி தூர போட்டுட்டு அடுத்த டைம் கேட்டால் அவங்க அப்ளிகேஷன் மிஸ் ஆகிட்டு மறுபடியும் ஒருக்கா ஃபில் பண்ணி கொடுங்க இப்படின்னு இதே கதையை தான் சொல்லுவாங்க. ஒரு 3 வாட்டி ஃபில் பண்ணி கொடுத்தேன். 3 வாட்டியுமே நமக்கு வந்து கார்டை அந்த அப்ளிகேஷனை வந்து அவங்க வந்து ஃபார்வேர்டு பண்ணாமையே வந்து தூக்கி குப்பையில் போட்டுடுறாங்க. ஸோ அதிலே மிஸ் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நமக்கு இந்த கார்டு வந்து வந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கார்டு மட்டும்தான் எலிஜிபிள் காமிச்சது. ஒன்று ஃப்ரீ கிரெடிட் கார்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஃபீ மட்டும் கிடையாது. செகண்ட் இயர்லேருந்து ரினிவல் ஃபீ ஒரு 250 ரூபா அவ்வளோதான் வந்து வரும். ஸோ இப்போ அதை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணதுமே அடுத்தது உங்களுக்கு பேசிக் டீட்டெயிலை ஃபில் பண்ண சொல்லும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஐஓபி பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்துதான் தான் இந்த மாதிரி ப்ரீ அப்ரூவ்ட் ஆஃபர் வந்து வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர், இது ஐஓபி பேங்க்கில் கொடுத்த மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி இதையும் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த 2 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி என்ட்ரு பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெல் டன், யூ ஆர் ஜஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸ் அவே ஃப்ரம் கம்ப்ளீட்டிங் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி வந்தது. ஸோ இப்போ வெயிட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் நியூஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த மாதிரி காமிச்சது. இப்போ வந்து இப்போ ஜஸ்ட் ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் செக் அண்ட் கிரெடிட் கார்டு செலெக்ஷன். ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோரை செக் பண்ணுவாங்க. என்ன தான் ப்ரீ அப்ரூவ்ட் ஆயிருந்தாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு சிபில் இருந்தால் மட்டும்தான் வந்து கார்டு செலெக்ஷன் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகும். இப்போ அதை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோரை வந்து செக் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோரை செக் பண்ணி நமக்கு போதுமான சிபில் வந்து இருக்குது அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்டு செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து வருவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு வந்து அவைலபிளாக இருக்குது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் கார்டு, இன்னொன்று பிளாட்டினம் கார்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த மாதிரி 3 வேரியண்ட்டில் இருக்குது. 3மே வந்து பார்த்தீங்கன்னா ரூபே டைப் கிரெடிட் கார்டு தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான கிரெடிட் லிமிட்டை நம்மளே வந்து சூஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு ஆப்ஷன் வந்து இருந்தது. இதில் நான் பண்ண மிஸ்டேக் அந்த அமௌண்ட்டை வந்து சூஸ் பண்ண மறந்து நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அதனால என்ன ஆச்சுன்னா சப்மிட்டட் ஆக மாட்டேன்ருச்சு. ஸோ அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு இருக்குது. அந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்பில் எனக்கு ஆஃபரில் காமிச்ச கிரெடிட் கார்டு 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு தான். ஒன்று இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிளாட்டினம் டைப் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஃபீ வந்து கிடையாது, 0 சைனிங் ஃபீ. ரினிவல் ஃபீ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி செகண்ட் இயருக்கு தான் வந்து பிடிப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட் தான். அதனால் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம்.
இதில் உள்ள ஹைலைட்டான பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பிளாட்டினம் ரூபே டைப் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இதில் எனக்கு ஷோ ஆன கிரெடிட் கார்டு எல்லாமே ரூபே டைப் தான். எதுவே விசா வந்து கிடையாது, மாஸ்டர் டைப்பும் கிடையாது. ஐஓபியில் காமிச்ச கார்டு எல்லாமே ரூபே கார்டு மட்டும்தான். இதில் வந்து நீங்கள் வந்து பிளாட்டினம் கார்டை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 51,000 இருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிரெடிட் லிமிட் வந்து தருவாங்க. இது கிளாசிக் கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒரு கார்டு இருக்குது. இந்த கிரெடிட் கார்டும் நமக்கு ஆஃபரில் காமிச்சது. இந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீ, ரினிவல் ஃபீ அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீ 0. அதே மாதிரி ஆனுவல் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ ஆனுவல் ஃபீ அப்படின்னு வந்துருச்சா அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இது லைஃப் டைம் ஃப்ரீ தான். இதில் எந்த ஒரு ஜாயினிங் ஃபீ, ரினிவல் ஃபீ அப்படின்னு சொல்லி எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபே டைப் கிரெடிட் கார்டு தான். பட் இதில் உள்ள ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டோட மேக்ஸிமம் கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 10,000 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் வரைக்கும் மட்டும்தான் கிரெடிட் லிமிட் வந்து கிடைக்கும். இது பிளாட்டினம் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா 51,000 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிரெடிட் லிமிட் வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் கார்டு வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 50,000க்கு மேலே கிரெடிட் லிமிட் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ரினிவல் ஃபீ ஒரு 250 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இது எனக்கு 50,000 லிமிட் போதும், எனக்கு எந்த ஒரு ரினிவல் ஃபீ இருக்கக்கூடாது, லைஃப் டைம் ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிளாசிக் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட். இதில் உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ அந்த கிரெடிட் கார்டை செட் பண்ணிவிட்டு இதில் கிரெடிட் லிமிட்டை வந்து அப்டேட் வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் கார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்டை வந்து நம்ம சூஸ் பண்ணியாச்சு. இப்போ பேஜ் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான நாமினி டீட்டெயிலாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மற்ற டீட்டெயில் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரான்ச்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கொடுத்த அட்ரஸ் தான் இங்கே வந்து இருக்குது, என்னோட பெர்மனன்ட் அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் கம்யூனிகேஷன் அட்ரஸாக கொடுத்துருக்கேன். இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு டெலிவரி வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு அட்ரஸை சேஞ்ச் பண்ணணும்னா ஆட் நியூ அட்ரஸ் கொடுத்து உங்களோட அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நாமினி ஆட் பண்ணணும். இந்த நாமினி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பேங்க்லேயும் சரி இல்லை பிஎஃப்லேயும் சரி நம்ம வந்து ஒரு மேஜரை தான் வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த நாமினி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம எங்கே ஆட் பண்ணாலும் ஒரு மேஜரான பர்சனை தான் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். பட் எங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மைனாரிட்டி பர்சனை தான் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ஒய்ஃபோட நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுக்கும்போது எரர் அடிச்சுக்கிட்டே நின்றுது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் மைனரை வந்து சூஸ் பண்ண சொல்லிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணு பேர், அதோட டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் அதோட ரிலேஷன்ஷிப்பு, இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணதும் இந்த எரர் வந்து கிளியர் ஆச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி பர்சனை தான் நீங்கள் வந்து ஒரு நாமினியாக ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் டைப். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் பேங்குக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் கஸ்டமர் இல்லை வந்துட்டு நியூ கஸ்டமர், அந்த மாதிரி 2 டைப் இருந்து இதில் ஓல்டஸ்ட் கஸ்டமர்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது அக்கௌண்ட் நம்பரை வந்து செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் கொடுத்ததுமே உங்களோட ஐஓபி பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து ஷோ ஆகும். நமக்கு ப்ரீ அப்ரூவ்டுங்கிறதுனால மட்டும்தான் இது மாதிரிலாம் ஷோ ஆகும். ஸோ அதில் அக்கௌண்ட் நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து அமௌண்ட் டு பி டெபிட்டட் டியூ டேட் அப்படின்னு இருக்கும். அதாவது உங்களோட டியூ அமௌண்ட்டை வந்துட்டு உங்களோட ஐஓபி பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து ஆட்டோ டெபிட் வந்து பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. இதில் வந்து 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஒன்று மினிமம் அமௌண்ட்டை டெபிட் பண்ணிக்காங்க, இல்லை ஃபுல் அமௌண்ட்டை அடுத்த மாதத்துக்கான டியூ வரும்போது ஃபுல் அமௌண்ட்டை டெபிட் வந்து பண்ணிக்காங்க அப்படிங்கிற மாதிரி 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 2ல் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் யூஸ் ஆகுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை மட்டும் என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான கிரெடிட் கார்டு வந்து ஆக்டிவேட்டட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஓபி பேங்கோட கிரெடிட் கார்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை வந்து லாகின் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கிரெடிட் கார்டு டீட்டெயிலை அங்கே வந்து பார்க்க முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ண அடுத்த ஒரு 7 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு கார்டுமே வந்து டெலிவரி ஆயிரும். இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு சொன்னால, ஸோ நான் வந்து கிரெடிட் கார்டோட கிரெடிட் லிமிட்டை வந்து சேஞ்ச் பண்ணாமே நான் வந்து ப்ரொசீஸ் வந்து பண்ணிட்டேன். அப்படி ப்ராசஸ் வந்து பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா இந்த ஓடிபி எனக்கு வந்து சப்மிட்டடே ஆக மாட்டேன்னுச்சு. ஸோ நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓடிபி என்ட்ரு பண்ணி சப்மிட் வந்து கொடுக்கும்போதெல்லாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து ரீலோட் ஆகிக்கிட்டே தான் இருந்ததை தவிர அதுக்கப்புறம் எத்தனை வாட்டி ஓடிபி சப்மிட் கொடுத்தாலும் ஓடிபி வந்து சப்மிட்டட் ஆகலை, எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் அப்படியே நின்றுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒருவேளை அந்த லிமிட்டை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணாததுனால கூட இந்த ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் வந்து கஸ்டமர் கேரில் கேட்கும்போது அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றின டீட்டெயில் தெரியல. ஸோ ஒரு கிரெடிட் கார்டு டிபார்ட்மெண்ட்டை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்பர் கொடுத்தாங்க. ஆனால் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் நம்பரும் ரீச்சே ஆக மாட்டேங்குது. அவங்க கொடுக்குற நம்பர் எதுவுமே வந்து கால் வந்து போகவே மாட்டேங்குது. அந்த மாதிரி நம்பர் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மெயில் போட்டிருக்கேன். இன்கேஸ் நமக்கு வந்துட்டு இப்போ அந்த
கார்டு அப்ளை ப்ராசஸ் வந்து மறுபடியும் ரீசெட் ஆச்சுது அப்படின்னா மறுபடியும் கார்டு செலெக்ஷனை கரெக்டாக செட் பண்ணி நம்ம வந்து சப்மிட்டட் வந்து கொடுத்து ட்ரை பண்ணலாம். நான் நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து திருப்பி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். 2 நாளாக ட்ரை பண்ணுறேன். நமக்கு கார்டு செலெக்ஷன் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வரமாட்டேங்குது. ஆல்ரெடி நம்ம ஃபில் பண்ணி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்டேஜ் வருது புதுசாக அப்ளை பண்ணும்போது. இதுக்கு அடுத்தது டேரெக்டாக ஃபைனல் சப்மிஷனுக்கு வந்துடுது. ஆல்ரெடி எல்லாமே நம்ம ஃபில் பண்ணதுனால டேரெக்டாக நாமினி டீட்டெயிலை வந்து இந்த ஓடிபிக்கு வந்துடுது. இந்த ஓடிபியை கொடுத்தா சப்மிட்டட் ஆக மாட்டேங்குது. சப்மிட்டட் மட்டும் ஆயிடுச்சுன்னா நமக்கு கிரெடிட் கார்டு வந்து ஆக்டிவேட்டட் ஆயிரும். ஸோ கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ்ட் ஆயிரும். நமக்கான லிமிட் எல்லாமே அதில் தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து பண்ண முடியாதனால அப்படியே இருக்குது. ஸோ நான் பண்ணாதே தப்ப நீங்களும் வந்து பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கும் இது மாதிரி ப்ரீ அப்ரூவ்டு கார்டு வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக கார்டு வந்து வாங்கிக்க முடியும்.